1975ஆம் ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளினை தமிழ் மொழி தியாகிகள் நாளாக கடைபிடித்து சென்னையில் உள்ள நினைவங்களில் வீர வணக்கம் செலுத்தப்படும். அறிவிப்பு 2. 2025ஆம் ஆண்டு முதல் ஜூன் திங்கள் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாளினை செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு 12/10/2004 அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையில் முதல் முறையாக 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ் மக்களின் விழாவாக கோவையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. தமிழ் செம்மொழிக்கு தகுதி பெற்று தந்த முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பெருமையை போற்றிடும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 3ஆம் நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். மேலும் செம்மொழியின் சிறப்பையும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் தமிழ் தொண்டனையும் பெருமையும் மாணவர்களிடத்தில் உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறையின் வாயிலாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி இயக்கம் வாயிலாகவும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். தமிழ் வளர்ச்சித் துறையால் நடத்தப்பெறும் விழா செலவினம் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கிட ₹1,88,57,057 வழங்கப்படும். ஆண்டுதோறும் தமிழர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.